அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/9/2025 ஆவணி மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. தசமி திதி இரவு 12:22 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதசி. திருவாதிரை நட்சத்திரம் காலை 6:46 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். மரண யோகம் காலை 6:46 வரை, பின்பு சித்த யோகம். ராவுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்பட்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலர் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடனிருப்பவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது பொருளாதார நிலையானது மிகவும் நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக கையாண்டு குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் இன்று கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 6இல் ராகு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்று உங்களுக்கு உண்டு. பேச்சுத்திறமை காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 12இல் சஞ்சரிப்பதாலும் 4இல் ராகு சஞ்சரிப்பதாலும் இன்று நாள் முழுவதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இன்றைய நாளில் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவதற்கு முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு சந்திரன், 10இல் புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உங்களது பலமும் வலிமையும் கூடும். உடனிருப்பவர்கள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். செவ்வாய் 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சந்திரன், 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி, 4ல் சந்திரன், 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் பணியில் சற்று கவனத்தோடு இருப்பது, இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.